பொன்னும் மெய் பொருளும் தருவானை. சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம இருக்கோம் இல்லையா, திருவாரூர் கோயில், இது எவ்வளோ பழசு? இந்த சந்தேகம் 7ஆம் நூற்றாண்டில் இந்த ஊருக்கு வந்த அப்பருக்கு வருது, திருநாவுக்கரசர். அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தாரு. இந்த ஊர்லேயே யார் ரொம்ப பழமையானவங்கன்னு பார்த்தா மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி தான். நேராக போய் அவர்கிட்டயே கேட்டார், நீங்கள் இந்த ஊருக்கு எப்போ வந்தீங்க? எனக்கு புரியல, இவ்வளோ பழமையான ஒரு ஊரா, எங்கேருந்து இது வந்ததுன்னு. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ அப்படின்னு ஆரம்பிக்கும். எதுவுமே இங்கே படைக்கப்படலை. பிரம்மா இல்லை, திருமால் இல்லை, யாருமே இல்லை. நீங்கள் மட்டும் தனியாக ஒருத்தராக நின்னீங்கல்ல டே 1, அன்றைக்கே நீங்கள் திருவாரூருக்கு வந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. இப்போது உலக படைப்புக்கே முன்னாடி திருவாரூர் வந்துருச்சுங்கிற அளவுக்கு அதை கொண்டு போகிறார். இந்த மாதிரி நிறைய கேள்விகள். வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ, மனிதிகளும் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோன்னு சிதம்பரத்தில் அந்த சபையில் ஏறி நீங்கள் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடினீங்களே, அதுக்கே முன்னாடி நீங்கள் திருவாரூருக்கு வந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. உலகப்படைப்பிற்கே முன்னாடி தோன்றியதுன்னு அருளாளர்கள் சொன்ன அளவுக்கு பழமை இந்த கோயிலுக்கு இருக்கு. சைவ சமயத்தினுடைய தலைமை பீடம், 12 திருமுறைகள்லையும் பாடப்பட்ட ஒரே ஒரு திருத்தலம், பல அடியார்கள் வாழ்க்கையோட ரொம்ப நெருங்கின தொடர்பு, பஞ்சபூத தலங்களில் பிருத்வி தலம், சப்த விடங்க தலங்களில் முதன்மை தலம், முக்தி தலங்களில் பிறக்க முக்தி திருவாரூர்னு சொல்லப்படுறதுன்னு நீங்கள் சிறப்பான தலங்கள்னு எந்த தொகுதி எடுத்தீங்கனாலும் அதில் திருவாரூர் ஒரு இடத்துல இருக்கும். மறக்கலுமா